கண்டூஸ், அழறியா? சார் இது வரைக்கும் என்ன திட்டினதே இல்ல. அழ வேண்டிய அளவுக்கு சார் ஒண்ணும் திட்டலையே. ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உனக்கு எத்தனை வயசாச்சு? 18 வயசாச்சு. 18 வயசுனா பருவம் வந்துருச்சு. கூச்சப்படக்கூடாது. என்ன முதலமைச்சர் சார், தலை போற அளவுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? பார்வதி, நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த நாட்டுக்காக உழைக்கிறது? அது இன்னும் ஒரு 10 வருஷம் உழைக்க வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அது இல்ல பார்வதி, நான் தூக்கி வளர்த்த பொண்ணுங்க ராதிக்கும் சௌமியா கூட கல்யாணம் ஆகி அவங்களும் செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா நமக்கு ஒரு முதலீடு கூட நடக்கலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு முதலீடு வந்தா கூட என்ன பண்ண போற? ஆட குண்டு பார்வதி, என்ன குண்டூசி நினைச்சுக்கிட்டியா? சௌமி, நீ என்ன எப்பவும் 16 முழம் புடவைக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருக்க? சுத்த கண்ட்ரி. இந்தா இதை கட்டிக்கோ. ஐயே, இது எனக்கு வேண்டாம். வேண்டாமா? இந்த ஜென்மத்துல உங்ககிட்ட பேச மாட்டேன் போ. வேண்டாம் வேண்டாம், என்கிட்ட பேச வேண்டாம் போ. இதை நான் போட்டுட்டு வரணும், அவ்வளவுதானே? நீ இப்ப ரொம்ப அழகா இருக்க. உங்க கோபம் தீர்ந்துச்சுல்ல? சார் வெளில போட்டாரு. மிஸ்ஸஸ் ரவி இல்ல? யார் இது? நான் தான் சதீஷ். வாங்க. உட்காருங்க. ரவியை பார்க்கலான்னு வந்தேன். அவரு இப்பதான் வெளியே போனாரு. ஓஹோ. காஃபி டீ ஏதாவது? நோ தேங்க்ஸ். எனி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்? ஒண்ணும் வேண்டாம். வேற ஏதாவது? நோ தேங்க்ஸ், ஒண்ணும் வேண்டாம். மிஸ்டர் சதீஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கேன். 2-3 மாசமா மைசூர்ல தான் இருந்தேன். ஃபேமிலி எங்க இருக்கு? அப்பா அம்மா மைசூர்ல இருக்காங்க. அப்புறம் நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு ஃபேமிலி ஒண்ணும் ஆகல. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேண்டாமா மிஸ்ஸஸ் ரவி? எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டி? என்ன ரவின்னு கூப்பிட்டா போதும். எனக்கு பொறாமையாவே இருக்கு. எதுக்கு? என்ன தப்பா நினைச்ச கூடாது. ரத்திய மாதிரி அழகான ஒரு பெண்ணை மனைவியா அடைஞ்சவனை பார்த்து நிச்சயமா யாரும் பொறாமப்படுவாங்க. நான் அவ்வளவு அழகியா? நிச்சயமா. அப்போ நான் வரட்டுமா? ரவி வந்தா சொல்லிடுங்க. ஓகே.
என்னடா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் சதீஷ் கிட்ட பேசினது உனக்கு பிடிக்கலையா? நீங்க அடுத்தவங்க பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. Oh my God. அவங்கெல்லாம் ரவி சாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு தெரியாதா? ம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க அப்பாவா போறீங்க. தேங்க்யூ டாக்டர். மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் வரணும். ம். என்னங்க இந்த விஷயத்த அப்பாவுக்கும் அக்காவுக்கும் தெரிவிக்கணுங்க. காஃபி. ஹலோ, ரவி here. நான் தான் ஜெயன். Hi, how are you? ஃபைன், தேங்க்யூ. அப்புறம் சௌமியா கர்ப்பமா இருக்கா. Congratulations. இந்த விஷயத்தை ரதிகிட்ட சொல்லிடு. Oh sure, இப்போ சொல்லிடுறேன். ஜெயன் ஃபோன் பண்ணா சௌமியா கர்ப்பமா இருக்காளா. How nice. சௌமியா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் அவளுக்கு கிடைக்குது. ஹலோ. ஹலோ, நான் தான் சதீஷ்.